அப்படி எடுத்து வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் ஃபிஷ் கொடுறா அப்படின்ட்டு உள்ள கொடுக்கணும் பாருங்க. இது உள்ள வந்து அப்படியே ஒரு 1/4 கிலோ மீன் இருக்கும் ஆக்சுவலாக. இதுதான் சுற்றுது. சவுத்தலடு மீன் சவுத்தலடு. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஐடிஸ் வாய் வாங்க. காரை மீனவன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எங்கன்னு பார்த்தீங்கன்னா சட்ரஸ்க்கு முன்னாடி இந்த ஏரியா இருக்குது. இதுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 மீன் பிடிச்சாங்க. டைம் பாஸாகவும் இருக்குது, ஒரு ஜாலியாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அனுப்பிவிட்ருங்க. இந்த மீன் 1 கிலோ வந்து 25 ரூபாங்கிறாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு மீன் வேணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாளைக்கு வேணும்னா இன்றைக்கி கால் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருவோம். வாங்க போவோம். இப்போ மீன் பிடிக்காம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இல்லைன்னா யாருங்க அப்படி பக்கா வரும். அது போயிட்டு ஆஷே கம் ஹேர். ஐ ஓ சாஹே இப்படி பேர் வந்து என்னது என்னப்பா கம்மிட் ஆகிட்டேன். அவன் பேருனா ஆக்சுவல்ப்பா பாருங்க. அப்படி பொறுமையா அவன்கிட்ட அப்படி எடுத்து வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் ஃபிஷ் கொடுறா அப்படின்ட்டு உள்ள கொடுக்கணும் பாருங்க. இது உள்ள வந்து அப்படியே ஒரு 1/4 கிலோ மீன் இருக்கும் ஆக்சுவலாக. இதுதான் சுற்றுது. சவுத்தலடு மீன் சவுத்தலடு. அது உள்ள கூட போகலாம் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை மீன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பிடிச்சிக்கணும். நீங்கள் எவ்வளோ நிமிஷத்தில் எவ்வளோ நேரத்தில் பிடிக்க போறீங்க அப்படின்னு பாருங்க. இந்த தம்பி தான் பிடிச்சிட்டு இருக்கா. தம்பி உங்கள் பேர் சொல்லுங்க தம்பி. பேரிக்காவாம் பேரு. அப்புறம் ஏரியா ஏரியா என்ன இது? குறுக்கு சந்தா துபாய். அது பாருங்க அங்கே போட்டாப்புல சும்மா கை கெட்டு தூரம் தான் போட்டிருக்காரு. இப்போ பாருங்க ஒன் நான் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு மீன் வரப்போகுது. 1 2 3 4 5 6 7 8 9 வந்தது 10 மீன் மிஸ் பண்ணிட்டாப்ல. ஓகே இப்போ திரும்பி கவுண்டிங். அது உள்ளே போன கவுண்டிங் 1 2 3 4 5 6 7 8 9 10 10 10. மீன் காணி நீ பிடிக்கிறதுமே தெரியுது. எல்லாம் போடுறா மாவு போட்டுக்கடா. அதான் சாதாரண டேரக்டர் இருக்கு போடு. கலக்கு இங்கே போடு அந்த போடு. இப்போ வரம் போடு. அல்ல இல்லை உள்ளே போட்டான். போடும் போதே கொஞ்சம் அதை போட்டா ஃபுல்லாக போயிருந்தா ரைஸ். இப்போ பாருங்க வரேன்னு சொல்லிட்டாப்பா. இப்படி தான் போடணும் பக்காவா. 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10. என்னப்பா 10 சொல்லிட்டேன் வரலையப்பா. 10 கணக்கில் வரணும்னு பார்த்தேன். கண்டிப்பாக வந்துடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அதிகமாக பேசுறேன்னு வெள்ளைக்காரன் வந்துடான்னு சொல்லிட்டு மீன் உள்ள ஓடிடு. ஓகேவா? துப்பி கட்டணும் வந்து பயந்துருச்சு. இப்போ பாருங்க வரமா வெள்ளைக்காரனை பார்த்து ஒழிந்து ஓடிடுது. ஒழிஞ்சிக்கும். என்னடா அப்படிங்கிற நீனு கலக்கி விட்றா. கலக்கி விட்டு அட்ரா மேல அவ்வளோ போடுறான். சிங்கப்பிள்ளை சிங்கப்பிள்ளை கம்மி திருவிடா. அழகானவன் அறிவானவன் நல்லா படிப்பான். சரி காவடி நடந்த ஊர்ல என்ன கூப்பிடல அவசரம் சொல்லியிருந்தா போட்டு போட்டு காமி வீடியோ பார்த்தீங்களா? தொப்பியை கழுத்தின உடனே உங்களுக்கு மீன் வந்துட்டோம். அடுத்த தொப்பி பார்த்துட்டு அதே பழக வைக்கணும். ஏன்னா நம்ம அதே மாதிரி ஆள் பாருங்கள். இந்த தொப்பியை போட்டுட்டு இங்கே வர வைக்கணும். தம்பி எடுறா ஹெல்த்தில் எடுறா மீன் குடுறா. குடுறா ஓடியும் பெருசாக இருக்கா. சூப்பர் மீன். ஓகே இதே மாதிரி தாங்க மீன் பிடிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ஏதோ ஒரு சும்மா டைம் பாஸ் மாதிரி பிடிக்கலாம். கரெக்டாக காலைல நீங்கள் 6 மணிக்கு வந்தீங்கன்னா அசராக ஒரு 10-11 மணிக்கு பிடிச்சிங்கன்னா ஒரு 12-13 கிலோ பிடிச்சிடலாம். 1 கிலோ வந்து 75 ரூபா கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் கஷ்டப்படுறீங்க. நீங்கள் வந்து சோரெண்டு தான். ஆனால் இது வந்து 6 தான். இது யார் வேணாலும் பிடிக்கலாம். ஓகேவா? பிடிச்சி சேல்ஸ் பண்ணலாம். அது வந்து நீங்கள் பிடிக்கிற மாதிரி குளத்து மீன் கிடையாது. அதனால தெரிஞ்சுங்க. இந்த மீன் வந்து
ஆற்று மீன் சொல்லுவாங்க, கடல் மீன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கடலில் கலக்க இது ஃபுல்லாக கடலில் உள்ள மீன் தான் எல்லாமே இருக்கும். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் அவரை சாப்பிட்டு வீடியோ போடுறேன். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எதுக்குன்னா நான் இப்போ வந்து ஒரு ஜாலியாக அப்படியே எங்கள் மாமனார் ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு மீன் எடுத்து கொடுக்கணும்னு ஒரு ஆசை, ஓகேவா? அதனால் எங்கிற மாமியாவுக்கு நான் மீன் பிடிச்சி இப்போ எடுத்துகிட்டு போகிறேன், ஓகேவா? அசினமாக்கு அவங்க செம வெயிட்டிங்கில் இருப்பாங்க. அங்கே போய் சாப்பிட்டு பொரிச்சு கட்டிச்சு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் அங்கே மீன் பிடிக்க நிறைய வேலை இருக்குது. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிறேன். மறந்துடாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க.